நம்ம ஊர் வைகை ஆறு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி கோவில் மாநகரம், பண்பாட்டு தலைநகரம், கலாச்சார தலைநகரம், அப்படிப்பட்ட பல்வேறு பெருமைகளை உடைய நம்ம ஊர் மதுரை, நம்ம ஊர் வைகை ஆறு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி மதுரை மண்வாசம்ங்கிற இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. இவ்வளவு இளைஞர்கள், நான் உண்மையிலேயே மெய் சிலிர்த்து போனேன். பல்வேறு தரப்பட்ட இளைஞர்கள் இறங்கி போறாங்க. ஏன்னா அவங்க வீட்டை சுத்தம் பண்ற ஒரு உணர்வோட இந்த வைகை ஆற்றை சுத்தம் செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அளப்பரிய பணியை இளைஞர்கள் பல தரப்புல இருந்து, இவங்க அவங்க எல்லாம் கிடையாது, இந்த தகவல் தெரிஞ்சவங்க நூற்றுக்கணக்கான பேர் காலையில 6 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டாங்க. வந்து சுத்தம் செய்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சி நிர்வாகம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், வாகன ஏற்பாடு, ஊழியர் ஏற்பாடையும் இதோடு நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் இவ்வளவு இளைஞர்கள் இந்த பணியை செய்வது மனதார பாராட்டப்படக்கூடிய விஷயமாகும். முற்றிலுமாக இது வெங்காய தாமரை, ஆகாய தாமரை அகற்றப்படுவது என்பது, கழிவுகள் இன்னும் சுத்தம் செய்யப்பட்டு வைகை ஆறு ஒரு சுத்தமான ஆறாக நாம் அனைவரும் சேர்ந்து மாற்றுவோம்.